ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபோம் கிளே வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலரில் A4 ஷீட் எடுத்துகிட்டு அதை பார்த்திங்கன்னா இந்த கார்ட்போர்டை சுற்றி நான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் அதை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் தான் ஒட்டணும்னு கிடையாது, நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. கார்ட்போர்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டெய்னரோட லிட்லாம் யூஸ் பண்ணி அதை கூட நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்து தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் இதை கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். கவர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் ஃபோம் கிளே எடுத்திருக்கேன். இந்த எல்லோ கலர் ஃபோம் கிளேயில் நம்ம ஒரு ஹாஃப் மூன் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இந்த ஃபோம் கிளேயோட ரிவ்யூ ப்ரைஸ் எல்லாமே நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். நெக்ஸ்ட் ஒயிட் கலர் கிளே எடுத்துகிட்டு இந்த எல்லோ கலர் கிளேவோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கொஞ்சமாக தான் ஒயிட் கலர் கிளே எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லா கிளேவும் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம். பெருசாக நீங்கள் செய்கிறதா இருந்தால் 2 கிளேவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த எல்லோ கலரை இன்னும் கொஞ்சம் லைட் ஆக்கணுன்றதுக்காக தான் நான் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கலர்ஸும் மர்ஜ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த கிளேவை இந்த மாதிரி நான் ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் மூனோட ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை என்னோடய ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இந்த மூன் ஷேப் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக நான் இந்த மூனை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட சைட்ஸ்லலாம் அன்ஈவனாக இருந்தது. அதிலலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபோம் கிளே பார்த்தீங்கன்னா வாட்டரில் கரைஞ்சிடும். அதனால் நிறைய வாட்டர் யூஸ் பண்ணாமல் லைட்டாக மட்டும் அதை ஷேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ட்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூனை நான் ஒட்டி விட்டுக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி நிற்கிற மாதிரி பார்த்து ஒட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பியர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கிளே எடுத்திருக்கேன். இந்த ப்ரௌன் கலர் கிளேவை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிளேலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அதை நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா அந்த கிளேவை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ளாட் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிளேலேருந்து இன்னொரு பீஸ் எடுத்துக்கிறேன். அதோட பாடி மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பியர் பார்த்தீங்கன்னா நம்ம படுத்துருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ரோல் பண்ணுற மாதிரி இதை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ரவுண்ட் ஷேப்புக்கு ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு சைடை மட்டும் அதில் ஷேர் பண்ணி விட்டுக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹெட்டுக்கு கீழே இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வச்சிங்கனாலே அது ரெண்டுமே சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக 2 சர்க்கிள்ஸ் நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டுமே கரெக்டாக ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதோட காது மாதிரி நம்ம வச்சு விட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த கிளே டூல் கொடுத்தாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டுக்கு நடுவில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த கிளேவை கரெக்டாக ஒட்டி விட்டுக்கலாம். அந்த ஹெட்டுக்கு மேலே இதோட காது மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மூனில் இந்த மாதிரி இந்த பியர் படுத்திருக்க மாதிரி நம்ம வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்னுமே கொஞ்சம் ப்ரௌன் கலர் கிளே எடுத்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா டெயில் மாதிரி குட்டியாக வச்சு விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பியருக்கு பார்த்தீங்கன்னா 2 லெக்ஸ் ரெடி பண்ணி அதில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த லெக்ஸுமே ப்ளேஸ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒயிட் கலர் கிளேலேருந்து குட்டியாக ஒரு பீஸ் எடுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா நான் ஒட்டியிருக்க மாதிரி அந்த ஃபேஸில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே கிளே டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 கண்ணு மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு நான் அந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸில் ஃபில் பண்ணி விட்டுக்கிறேன்.
நெக்ஸ்ட் அந்த ஒயிட் கலர் கிளேயில் வந்து மேலே நான் வரைகிற மாதிரி அதுக்கு நோஸ் மவுத்லாம் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஹாஃப் மூனுக்குமே இந்த மாதிரி ஐஸும் மவுத்தும் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒயிட் கலர் கிளேயில் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் வந்து ரோல் பண்ணிவிட்டு அதையுமே அங்கங்கே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லோ கலரில் இருக்கிற கிளேயில் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். க்ரீன் கலர்லேயுமே பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் இருக்கிற இந்த கிளேயை யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கோன் ஷேப் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஹாஃப் மூனுக்கு டாப்பில் இந்த மாதிரி நான் வந்து வச்சு விட்டுக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு கேப் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒயிட் கலர் கிளே யூஸ் பண்ணி இந்த கேப்க்கு வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணும் போது இனிமேல் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த ஒயிட் கலர் கிளேவை வந்து இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிவிட்டு அந்த கேப்பை சுற்றி கீழே வந்து நான் பார்டர் மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கிளேவே குட்டி குட்டியாக ரோல் பண்ணி அந்த கேப்புக்கு நடுவுலலாம் வச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட கிஃப்ட் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் வீட்டில் வந்து ஷோ பீஸாக வச்சுக்கலாம். பட் இந்த ஃபோம் கிளே வந்து வாட்டரில் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா வாட்டரில் பட்டுச்சுன்னா கரைஞ்சிடும். நெக்ஸ்ட் அந்த பியரோட ஃபேஸில் இந்த மாதிரி பிங்க் கலர் கிளே யூஸ் பண்ணி அதுக்கு ப்ளஷ் மாதிரி நான் ஒட்டி விட்டுக்கிறேன். நான் இன்னொரு க்ரீன் கலர் ஸ்டாருமே ரெடி பண்ணியிருந்தேன், அதையுமே இந்த கிராஃப்டில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நல்லா நீங்கள் வந்து ட்ரை ஆக விட்டுட்டு உங்களோட ஷோ பீஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கிஃப்ட் கூட பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்.